வணக்கம். இப்போ உலகத்தில் 1000 தான் போர் நடந்தாலும், ஒரு பக்கம் பஞ்சம் இருந்தாலும், ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும், மக்களை எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, விளையாட்டு தாங்க. அது வேர்ல்டு கப் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, இப்போ தொடங்கியிருக்க உலக கால்பந்தாட்ட விழாவாக இருந்தாலும் சரி, இந்த உலக கால்பந்தாட்ட விளையாட்டில் உலக மக்கள் எல்லாரும் பங்கெடுக்கிறாங்க. ரொம்ப அருமையாக சொல்கிறதா இருந்தால், உடம்பு முழுவதுக்குமான வேலை கொடுக்கக்கூடிய ஒரே விளையாட்டு கால்பந்து தாங்க. கிரிக்கெட்லாம் நம்ம விளையாட்டே கிடையாது. அது வெயிலுக்காக அவன் வந்து வெயில் வேண்டுங்கிறதுக்காக பனி நாட்டில் நிப்பாட்டி கிரிக்கெட்டில் இது பண்ணி அதை கொண்டு இறக்கி விட்டு போயிட்டான். நம்ம அதை பயங்கரமாக பாராட்டுறோம். இருக்கட்டும், கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நம்ம பாராட்டு தான். ஆனால் கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற மரியாதை, கிரிக்கெட்டுக்கு வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் கால்பந்தாட்ட வீரர்களுக்கும், ஏன் இதே மாதிரியான மற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் கிடைக்கணுங்கிறது தான் நம்முடைய எண்ணம். சரி, உலக கால்பந்தாட்டம் தொடங்கிருச்சு. எங்க பார்த்தாலும் இதே தான் பேச்சா இருக்கு. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு அப்படிம்பார் பாரதியார். இந்த நேரத்தில் நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல படித்த ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்ததுங்க. அதாவது இப்படி கதையெல்லாம் எதுக்காகன்னா, நம்ம இதை சொல்கிற போது ஏற்படுற அனுபவமும் அதை கேட்குற போது ஏற்படுற ஒரு நெகிழ்வும் தாங்க. ஒரு பையன் அவங்க அப்பா வந்து அவனை கூட்டிக்கிட்டு கால்பந்தாட்ட மைதானத்துக்கு வருவாராம். அதாவது அவருக்கு என்ன விருப்பம்னா, பையன் கால்பந்தாட்ட வீரனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. அவர் உட்காந்துருப்பாராம் மரத்தடியில். இவனை மைதானத்துக்குள்ள போய் சொல்லிட்டு உட்காந்துருப்பாரான். அவன் போய் என்ன பண்ணுவானா, விளையாடாம பால் பாய் மாதிரி பந்து எடுத்து போட அப்படி இப்படி தெரிய அப்படியே இருந்திருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சுங்க. போன பிறகு ஸ்டேட் லெவலில் பெரிய விளையாட்டு இதில் கலந்துக்கிற போது தான் நான் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்த டீம். இந்த பையன் ஒரு நாள் என்ன பண்ணா, அந்த கோச்சை போய் பார்த்து, இந்த மாநில அளவிலான விளையாட்டில் என்னை சேர்த்துக்கிறணும் அப்படின்னு. அவர் சிரிச்சிட்டாரு. டேய், நீ விளையாண்ட நான் பார்த்ததில்ல, பெரும்பாலும் பந்து எடுத்து போட்டு தெரிவேன், விளையாட சொன்னாலும் அதிகமாக விளையாட மாட்டேன், உடனே போய் இந்த இது வந்து மாநில அளவில் நடக்க போகுது, இதில் எப்படி சேர்க்கறது, போயிட்டு வா அப்படின்ட்டார். அவன் விடலை. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போயிட்டாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டில் இருப்பான், வேலைக்கு போனால் வேலையில் போய் நிற்பான், பள்ளிக்கூடம் கல்லூரி எங்கே போனாலும் வாசல் நின்றுட்டே இருப்பான். இந்த தொடர்ச்சியான ஒரு டார்ச்சர் பார்த்துட்டு அவர் உள்ளே கூப்பிட்டாரு. வாடா, என்னடா சொல்கிற, நீ விளையாடணும் அவ்வளோதானே, சரி உன்னை நம்பி நான் இறக்குறேன், வா பார்ப்போம், சப்ஸ்டியூட் பிளேயராக வந்து உட்காரு, வாய்ப்பு வந்தால் போ. அதே மாதிரி சப்ஸ்டியூட் பிளேயராக உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டே இருக்கப்ப திடீர்னு இவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. உள்ளே புகுந்தாங்க. புகுந்து அடிச்சா உண்மையிலேயே அந்த கோச்சே வியந்து போனார். இவ்வளவு திறமை வந்துட்டா இருக்கா, எப்படி இவனை பார்க்காம போனோம். அன்னைக்கு இவங்க தான் கப்பு வின் பண்ணுறாங்க. எல்லாருமா சேர்ந்து இவன் கையில் அந்த கப்பை கொடுத்து பாராட்டுறாங்க. கோச்சே இவனை பாராட்டுறார். அப்பா அவன் என்ன பண்ணுறான், அந்த கப்பை அப்படி தூக்கலை காமிச்சு மேல் நோக்கி இப்படி பார்த்து கண்ணீர் விடுறான். அந்த கோச் கேட்டார், என்னப்பா ஏன் கண்ணீர் விடுற அப்படின்னு. இல்லை சார், நான் விளையாட்டு மைதானத்துக்கு வர்றப்பெல்லாம் எங்கள் அப்பாவை கூட வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வெளியே உட்காந்துருப்பார். உண்மையிலேயே அவர் என்னையெல்லாம் கூப்பிட்டு வரல, நான் தான் அவரை கூப்பிட்டு வருவேன். ஏன் தெரியுமா, அவருக்கு பார்வை இல்லை. பார்வை இல்லாத தகப்பன் நான் விளையாட போகிறது உள்ள நினச்சிட்டு வெளியே உட்காந்து பையன் விளையாடுறான், ஒரு நாளைக்கு வெற்றி பெறுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அவரை நான் பாட்டுக்கு ஏமாற்றிட்டு என் உள்ளே விளையாண்டுக்கிட்டே இருந்தேன், வேறு விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன் தெரியுமா, என்னை சேர்த்துக்கிற சொல்லி. கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். இறந்து போனப்போ எங்கள் அப்பாவுடைய ஆசை, நான் ஒரு பெரிய விளையாட்டு வீரனா, கால்பந்தாட்ட வீரனா வரணும்னு அவர் விருப்பப்பட்டார். அதை சொல்லிட்டு தான் அவர் இறந்தார். அதனால தான் நான் அவங்கள விடாமல் வந்து கேட்டு 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 விடாமல் பயிற்சி எடுத்து உங்களுடைய கருணையினால் இன்றைக்கி நான் இதுக்குள்ளே வந்து ஜெயிச்சிட்டேன். ஒன்று சொல்கிறேன் சார், இந்த கோப்பையை நான் மேல் நோக்கி காமிச்சு கண் கலங்கினல, அது ஏன் தெரியுமா, பார்வை இல்லாமல் இறந்து போன எங்கள் அப்பா அநேகமாக கடவுள்கிட்ட தான் போயிருப்பார். கடவுள்கிட்ட போகிறப்ப அந்த உயிர்கள் இருக்கிற குறைபாடெல்லாம் மறைஞ்சு
உதாரணமாக கால்கை இல்லாதவர்களுக்கு கால்கையும் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையும் அந்த பொன்னுலகத்தில் கிடைக்கும் என்று நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை எங்கள் அப்பா கடவுளுக்கு அருகில் இருந்து பார்வை பெற்று கீழே பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. அப்படி அவர் பார்க்குறப்ப நான் வாங்குகிற கோப்பையும் பார்ப்பார்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தேம்பி தேம்பி அழுதுட்டான். கோச் அவனை ஆறுதலாக பிடிச்சிட்டாரு. ஒன்று புரியுதுங்களா? இருக்கிறப்ப நமக்கு அருமை தெரியறதில்ல. அருமை தெரிகிறப்ப அவங்க யாரும் இருக்கிறதில்ல. அதனால் கூடிய மட்டும் வாய்ப்பு கிடைக்கிற போதும் பெரியவங்களுடைய வார்த்தையையும் அவர்கள் மகிழுமாறு அவர்கள் பார்க்கின்ற அளவில் ஒரு செயல்பாட்டையும் நம்ம செய்யறதுங்கிறது உத்தமம். திருவள்ளுவர் அதனால தானங்க மகனுக்கான கடமை என்ன, அப்பாவுக்கான கடமை என்னன்னு சொல்கிறாரு. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பு சேர். அப்பாவோட வேலை பையனை முதல் சீட்டில் உட்கார்ற மாதிரி படிக்க வைக்கணும். மகன் தந்தைக்காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லன்னு சொல். மகன் அப்பாவுக்கு செய்கிறது என்ன? இப்படிப்பட்ட பிள்ளையை பெறதுக்கு இவங்க அப்பா அம்மா என்ன தவம் பண்ணாங்களோன்னு சொல்கிற அளவுக்கு அவன் தன்னை வளர்த்துக்கிறணும். அவ்வளோதாங்க. அதனால் எல்லாவற்றையும் நேரம் கிடைக்கிற போதே செய்துவிட வேண்டும். தள்ளி போட்டால் அதனால் நமக்கு பலன் இல்லாமல் போகும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.